இப்ப என்னையே பாரு, நான் வாங்காத அடியே இல்லை. ஆனா வெளியில எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், அதே மாதிரி நீயும் இரு. இங்க பாரு, அப்ப நடக்கிற பிரச்சனையெல்லாம் அதோட மறக்கிறது தான் நல்லது பார்வதி. அப்பதான் வாழ்க்கை அடுத்த ஸ்டேஷனை நோக்கி போகும். இல்லைன்னா ஒரே இடத்துல தான் கிரிட்டுக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். பாத்தியா, நான் சொன்னதை கேட்டதுக்கே நீ சிரிச்சிட்ட. அப்ப நான் சொன்னது மாதிரியே நீ இருந்தேன்னா இன்னும் ஜாலியா இருக்கும்ல. எப்படி மாமா இதெல்லாம் கடையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யோசிப்பீங்களா? இத தனியா வேற உட்காந்து யோசிக்கிறாங்க. எல்லாம் அனுபவம் தான் பார்வதி. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் சொன்னதை கேட்டு நீ உடனே சிரிச்சிட்டியே. அப்படின்னா நான் நல்லா தான் பேசிருக்கேன்ல. நல்லா தான் பேசுனீங்க. இன்னும் 5 நிமிஷம் இப்படியே பேசியிருந்தா ஐயா சாமி ஆளை விடுங்க நான் போயிருப்பேன். அதான் முன்கூட்டியே சிரிச்சு தப்பிச்சிட்டியா? சரி சரி. ஹலோ ஹலோ, டேய் இப்ப கேக்குதா? டேய் சிக்னல் சரியா இல்ல வீட்டுக்குள்ள. இப்ப கேக்குதா? இப்ப சொல்றேன் எழுதிக்கோ. சொல்லட்டா? ரெடியா? பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, கள்ளும் வேண்டாம் கள்ள சாராயமும் வேண்டாம், உன் கண்களே போதும் நான் போதை ஏற. என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டதா சொன்னல, இப்ப என் அண்ணன் வந்துருச்சு, நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குற. எழுதிட்டியாடா? இப்ப அடுத்து சொல்ற எழுதிக்கோ. கள்ளும் வேண்டும் ஆல்கஹாலும் வேண்டும் நான் போதை ஏற. ஏனியும் வேண்டாம் திசை காட்டியும் வேண்டாம் நான் பாதை ஏற. என்ன என்ன காதை புத்துனா மட்டும் கேட்காதா என்ன? இரு, இப்ப இன்னும் அடுத்து வரும் பாரு. எழுதிக்கிட்டியா? அடுத்தா? உனக்கு இது போதும். முதல்ல இத போய் உன் ஆளுகிட்ட கொடு, உன் லவ் சக்சஸ் ஆகும். என்னது அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு? இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன். அட சரிடா, என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு கால் பண்ணி சொல்லு. ஓகே? அண்ணே. டேய் நீ எப்படா இங்க வந்த? அண்ணே நீ தானே வந்த, நான் இங்கதான் இருந்தேன். இங்கதான் இருந்தியா? ஆமா, போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? அதுவா, என் ஃப்ரெண்டோட தம்பி பேசினா. அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றானா, நாளைக்கு அவகிட்ட போய் லவ் சொல்ல போறானா. அதுக்காக அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்கிட்ட கவிதை வேணும்னு கேட்டிருந்தான். அதான் நான் போன்ல சொல்லிட்டு இருந்தேன். என்ன மாமா சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டோட தம்பி உங்ககிட்ட கவிதை கேக்குறாரா? என்ன பண்றது பார்வதி, இந்த ஊருக்குள்ள கவிஞன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அதான் காதல் புறாக்கள்லாம் என் கூடு தேடி வருது. நானும் என் கவிதைகள்லாம் கொடுத்து அவங்க காதல வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கேன். மாமா உங்க கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஏன் மாமா இவ்ளோ நல்ல கவிதை சொல்றீங்களே, அப்ப கண்டிப்பா யாரையாவது லவ் பண்ணிருக்கணும், அப்படிதானே? டாய், நீ எதுக்காக சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, போது நிறுத்திக்க. என்ன மாமா, ஏன் தர்மா மாமா உங்க லவ் பத்தி கேட்டதுக்கு சிரிக்கிறாரு? அப்படி என்ன நடந்தது? அது அண்ணனோட காதல் கதையை கேட்டேன்னு வையே, சூப்பரா இருக்கும் பார்வதி. தர்மா வேண்டாம்டா, கூட்டத்துல கட்டு சோறு அவுக்காத, கீழே போலாம், வாடா வா வா. மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணு இல்ல பார்வதி. டேய் நீ வாடா போலாம் வா. அண்ணன் இருண்ண, என்ன பார்வதி இவ்வளவு ஆர்வமா கேக்குறால, சொன்ன என்ன இப்போ? டேய் அதை ஏன்டா இப்ப சொல்லிட்டு விடுறா, நான் சொல்றத கேளு, போலாமா? ஏன் மாமா சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? உங்க லவ் ஸ்டோரி நல்லா இருக்காதா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. நான் யாரையும் லவ் பண்ணவே இல்ல, போதுமா? ஐயோ பார்வதி, அண்ணன் பொய் சொல்லுது. டேய் எதுக்குடா அது? போடா இருண்ண. பார்வதி, அண்ணன் ஸ்கூல் படிக்கும்போது சுந்தரின்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு அண்ணன் கிட்ட லவ் லெட்டர் கொடுத்துருச்சு. அந்த பொண்ணே கொடுத்துச்சா? ஆமா பார்வதி, இதே மாதிரிதான் அண்ணனுக்கும் ஒரே குஷி. ஆனா அந்த சந்தோஷம் 10 செகண்ட் கூட நிலைக்கல. ஏன் நிலைக்கல? ஏன்னா அந்த பொண்ணு அந்த லெட்டரை கொடுத்து, இந்த லெட்டரை உங்க ஃப்ரெண்டு கோதண்டராமட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிருச்சு. வட்டிக்கு பணம் தர்றவங்க சும்மாவெல்லாம் தர மாட்டாங்க, ஜாமீன் கையெழுத்து கேட்பாங்க, அத கூட சமாளிச்சிடலாம். வீட்டு பத்திரத்தை கேட்பானுங்களே மச்சான்.
பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு வேற வழியே இல்லை. எப்படியாவது வீட்டு பத்திரத்தை எடுத்து தான் ஆகணும். ஆனால் அம்மாவோட பீரோலேருந்து அவளை ஈஸியாக எடுக்க முடியாது. வேற என்ன பண்ணுறது? கையிடுறா. இவன் மட்டும் அந்த நகையை கொடுத்திருந்தானா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கல் நெஞ்சுக்காரி. ரிஸ்க் எடுக்காம எதுவுமே நடக்காது. எப்படியாவது பீரோல இருந்து பத்திரத்தை எடுத்தே ஆகணும். என்னது இது? அம்மா இங்கேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்பா என்ன வெளில போயிட்டு வரலையோ? அதுதான் அம்மா இங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. ஆஹா செல்வா, ஏதோ ஒரு விதத்துல கடவுளோட பார்வை மேல விழுந்துட்டால இருக்கு. எப்படி அம்மாவை தாண்டி பீரோல இருந்து பத்திரத்தை எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பீரோ சாவி அதுவா வந்து என்னை எடுத்துக்கன்னு கூப்பிடுதே. என்ன இது? இந்த முடிச்சு என்ன இவ்வளோ டைட்டா இருக்கு? அவுக்கவே முடியல. இந்தாங்கண்ணே. சரி பார்த்து வரேன். உலகிலே பொருளே இது முருகா. என்னடா? அண்ணா என்னண்ணே இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கீங்க? வித்தியாசமா இருக்கனா? புரியலையே. வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட உங்க முகமே சும்மா பிரகாசமா இருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? அப்படியா? முகமெல்லாம் பிரகாசமா இருக்கா? ஆமாண்ணே. ஏண்டா நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் சிரிச்சதே இல்லையா என்ன? அதை வச்சுதான் இப்படி எல்லாம் சொல்றியா என்ன? அத்தோட இருந்தாதான் பரவாயில்லையே. போன்ல சாமி பாட்டுலாம் போட்டு அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வந்து புதுசு தானே? சாமி பாட்டு தானே கேட்டேன். அதை வச்சு எப்படி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன்? ஒரு காதல் பாட்டு கேட்டா கூட நீ அப்படி சொல்லலாம். உங்க அகராதியில சந்தோஷமா இருக்கிறதுக்கு சாமி பாட்டு கேக்குறதே அதிகம் தான். டேய் என்னடா என்ன? அண்ணே விடுங்கண்ணே, நீங்க சந்தோஷமா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அது சொன்னது ஒரு குத்தமா? சரி விடுங்க. அப்ப வழக்கம் போல அந்த மூஞ்சா உம்மனே வச்சுக்காங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும். நீ சொல்றதுக்காக என் முகத்தை அப்படி நான் மாத்திக்க முடியாது. நான் சிரிச்சுக்கிட்டு தான்டா இருப்பேன். வணக்கம், காமாட்சி மளிகை ஸ்டோர். ஹலோ, நான் சென்னை T12 ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன்பா. சார் சொல்லுங்க சார். அங்க தர்மதுரை இருக்காரா? நான் தர்மதுரை தான் சார் பேசுறேன். என்ன விஷயம் சார்? கருணாகரன் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் சார். என்னோட மாமா தான் அவரு.
அவரோட கொலை கேஸ் வர திங்கட்கிழமை கோர்ட்டுக்கு வருது. கொலையை பார்த்த ஐ விட்னஸ் நீங்களும் கருணாகரன் பொண்ணு பார்வதியும் தானே? பரவாயில்ல பார்வதி, நான் கூட சில நேரம் ட்ரெஸ் எல்லாம் சரியா செக் பண்ண மாட்டேன். நீ ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கே. சில நேரம் மறந்து போய் சட்டை பாக்கெட்டுக்குள்ள பணம் வச்சிருந்தா நனைஞ்சிரும் அக்கா. ஆமா ஆமா. பாத்தீங்களா, சொன்னேன்ல. அது என்ன சீட்டுன்னு பாரு. ஆ, ஏதோ பில் மாதிரி இருக்குக்கா. ஜவுளி கடை பில்லுக்கா. 6000 ரூபாய் பில் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.